சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆவதில்லை. பைக் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆவதில்லை. ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம ஓட்டி நல்லா படித்த பிறகு தான் ஆகும். ஆகவே இந்த சைக்கிள் ஓட்டும் போதும் பைக் ஓட்டு படிக்கும் போதெல்லாம் நம்ம 2 காலையும் ஊனி பிரேக்கு போல படிப்போம். ரொம்ப பேலன்ஸோடு இருப்போம். இதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஒவ்வொன்றிலையும் கண்ணும் கருத்துமாக இருப்போம். இன்றைக்கி நீ நல்ல ஒரு நிலையிலே உயர்ந்தவனாக, படிப்பிலே உயர்ந்தவனாக, வசதியிலே உயர்ந்தவனாக, சந்தோஷம் சமாதானங்கள் பெற்றுக்கொண்டவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைமையிலே நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வளர்ந்த பிறகுதான் ஒரு பிரச்சனை வருகிறது. 32ஆம் அதிகாரம் 15 வசனத்திலே யெஷூரன் என்றால் இஸ்ரவேல் கொழுத்து போய் உதைத்தான். ஆவிக்குரிய கொழுப்பு நமக்குள்ள வரும்போது நம்ம தேவனை மிதிக்க ஆரம்பிக்கிறோம், தெய்வத்துவத்தை மிதிக்க ஆரம்பிக்கிறோம், தேவ சத்தத்தை மிதிக்க ஆரம்பிக்கிறோம், தேவ திட்டத்தை மிதிக்க ஆரம்பிக்கிறோம், பிரசங்கத்தை மிதிக்க ஆரம்பிக்கிறோம், ஊழியக்காரர்களை மிதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய அந்த அனுபவத்திலேருந்தே நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஏதோ நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோம் ஒரு எண்ணத்தை உருவாக்குறான் சாத்தான்.